ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அவங்கள பாத்துப்பேன். என்னங்க இது? சீரியல் செட்டு பல்புன்னு தூள் பறக்குது. யார் இது பண்ணிருக்காங்க? யாரோ என்ன சோபால படுத்துட்டு கனவு காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. இப்ப பாத்தியா, சொன்ன வேலையும் தாண்டி சொல்லாத வேலையும் பார்த்து வச்சிருக்கேன். நீங்களா பண்ணிருக்கீங்க? அலங்காரம் சூப்பரா பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் எப்பங்க பண்ணீங்க? அத்த எப்ப பண்ணீங்களாவா? அத்த நீங்க தூங்க போன அடுத்த செகண்ட் மாமா எனக்கு போனை போட்டு என் தூக்கத்தை கெடுத்துட்டாரு. வல்லவராயா, பாத்தியா, நீ கூட மாமாக்கு சப்போர்ட் பண்ண மாட்டியா? மாமா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணாமையா? உங்களுக்காக நீங்க சொல்லுங்க, இந்த வானத்தையே அப்படியே கயிறு கட்டி இழுத்துட்டு வந்து உங்க காலை கீழே கொண்டாந்து போறேன். உட்கார் உட்கார். வல்லவா, வாங்க கபிலன். வாங்க மாப்ள. வாங்க மாப்ள. உட்கார். வல்லவா, அந்த வானத்தை தான் கொண்டு வாங்களே. எனக்கும் சின்ன வயசுல இருந்து அந்த வானம் தரையில இருந்தா எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு ஆசை. கபிலன், அத்தை பண்றது பத்தாதுன்னு இப்ப நீங்க வேறவா? இதெல்லாம் சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்றதுதான் கபிலன். போங்க. நானும் சும்மா பேச்சுக்கு தாங்க சொன்னேன். அது இருக்கிற இடத்துலயே இருக்கட்டும். வானம் எதுக்கு தரைக்கு வரணும்? ஓ, வீட்டையே தலைகீழ மாத்தி வச்சிருக்கீங்களே. ஃபங்க்ஷன் வந்தா வீடே வேற மாதிரி ஆயிடுது இல்ல? அத்தை சூப்பர் அத்தை. வல்லவராயா, கேட்டியடா? விடிய விடிய வேலை பார்த்தது நாம, ஆனா பாராட்டு மட்டும் அத்தைக்கான். கபிலன், அத்தை தான் இவ்வளவு வேலையும் பார்த்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? நோ நோ நெவர். இங்க பாருங்க, இந்த எல்லா டெக்கரேஷனையும் நானும் மாமாவும் தான் பார்த்தோம். இங்க கட்டியிருக்கல இந்த பலூனு, இந்த எல்லா அலங்காரமும் என் ஐடியா தான். அப்படியா? என்னையும் கூப்பிட்டுருக்கலாம்ல. நீங்க இப்படிலாம் டெக்கரேட் பண்றத பாக்குறப்போ உங்களுக்கு லைட்டா கல்யாண ஆசை வந்துச்சு போல. கபிலன், இந்த வயசுல மாமா அத்தைக்கு பயப்படுறதெல்லாம் பார்த்தா இங்க பாருங்க, இந்த கல்யாணம்லாம் எனக்கு செட் ஆகாது. என்ன விட்டுருங்க. இதெல்லாம் இந்த தைரியத்தை விட்டு கொடுத்து வீரமா இருப்பாங்கல்ல அவங்க பண்றது. கபிலன், எனக்குலாம் இது செட்டே ஆகாது. அது எப்படி? எங்களெல்லாம் மாட்டி விட்டு நீங்க நிம்மதியா இருக்கணுமா? விட மாட்டோம். ஆமா, புனிதாவை ரூம்ல காணோம் தான் வந்தேன். கபிலன், இன்னைக்கு சேவலை எழுப்பி விட்டதே புனிதாதான். இங்க பாருங்க, கிச்சனுக்குள்ள போங்க. அப்படியே 10 கையால ஒருத்தி பரபர பரபரன்னு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பா. அட போங்க. இவ்வளவு சீக்கிரம் கிச்சன்ல என்ன பண்றாங்க? புனிதா, எப்போ எழுந்து வந்தீங்க? கபிலன், எந்திரிச்சு வந்துட்டீங்களா? இவ்வளவு நீங்களா பண்ணீங்க? நான் தான் பண்ணேன். எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் புனிதா? நான் தான் கடையில வாங்கிக்கலாம்னு சொன்னேன்ல. நம்ம வீட்ல நடக்க போற ஃபங்க்ஷன் இதுல நான் சமைக்காம எப்படிங்க? என்ன கபிலன் இது? யாராவது பாத்திர போறாங்க. கொஞ்சம் சும்மா இருங்க.
இதுக்கு தானா? மேடம் வேற என்ன நினைச்சீங்க? ஒன்றும் இல்லை. நீங்க ஹாலுக்கு போங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். ஏன் நான் இங்கே இருந்தா என்ன? எனக்கு வேகம் வராது. நீங்க முதல்ல ஹாலுக்கு போங்க, உங்களுக்கு காஃபி எங்க வரும். எனக்கு அதெல்லாம் வேண்டாம். ரோஹிதரும் ஃபோட்டோகிராஃபரும் ஃபோன் பண்ணிட்டாங்க, 2 பேரும் கிளம்பிட்டாங்களா? சூப்பருங்க. ஆமா, உங்க அப்பா ஏன் இன்னும் வரல? நீங்க கார் அனுப்புங்க கபிலன். பார்த்தீங்களா, அதை சொல்ல மறந்துட்டேன். அப்பாவும் ஃபோன் பண்ணாரு புனிதா. ரமணி அத்தை கீழே விழுந்துட்டாங்களா? ஐயோ, அப்புறம்? அப்புறம் என்ன, அப்பாவுக்கு மனசு கேட்காம கிளம்பி போயிட்டாரு. சரி, நீங்க ரமணி அம்மா கிட்ட பேசுனீங்களா? இப்போதான் பேசிட்டு வந்தேன். இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா? நல்ல வேளை. அந்த மாமா வரலன்னு தெரிஞ்சா அமுதா ரொம்ப வருத்தப்படுவா. உங்க அம்மா அப்பா கிட்ட நீங்க தான் எங்க அப்பாவால வர முடியலன்னு சொல்லணும். சரி, சொல்லிடுறேன். அப்பா அம்மா புரிஞ்சுப்பாங்க. கபிலன், கார் சத்தம் கேக்குது. தேவானியும் சரவணனும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க. பார்த்து மெதுவா. வல்லவா, அத்தை. பூஜை ரூம்ல ஆர்த்தி தட்டு கரைச்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாயே. சரி. அப்புறம் ஐயோ, இந்த யாழினி வேற எங்க போனானே தெரியலையே, கொஞ்சம் பாருங்களேன். சரி வாங்க, போய் பார்க்கலாம் வாங்க. வாங்க வாங்க சீக்கிரம். அண்ணே தேனு, வாங்க வாங்க வாங்க. வாமா தெய்வானே, என் தங்க கட்டி, என் செல்ல குட்டி. பாட்டியை பார்க்க உனக்கு இவ்வளவு நாள் ஆயிடுச்சா? என் தங்கம், என் கண்ணே பட்டுடும். என் வீட்டுக்கு வந்துட்டா என் மகாலட்சுமி. அத்தை, இந்தாங்க ஆரத்தி எடுங்க. புனிதா, இங்க வா, இந்த கற்பூரத்தை ஏத்துமா. என் பேத்தி முதல்ல வீட்டுக்கு வரா, அவளுக்கு நான் தான் ஆரத்தி எடுத்து வரவேற்பேன். மாமா, பாப்பாவை நீங்க வச்சுக்கோங்க. இந்த ஆரத்தில எனக்கு இல்ல நல்லா தெரியும். நான் உள்ள போறேன். ஐயோ, ஏய் தெய்வான, ஒரு நிமிஷம் இரு. அம்மா உனக்காக தானே ஆரத்தி எடுக்க வராங்க. போதும்க்கா, ப்ளீஸ். உண்மை என்னன்னு எங்களுக்கும் நல்லா தெரியும். குழந்தைய தூக்கிட்டு முதல்ல வீட்டுக்குள்ள வர்றேன். இப்படி எல்லாம் சொல்லாத தெய்வான. சுமாருங்க, அவ என்ன அப்படி தப்பா சொல்லிட்டா? தேவானு, உள்ளவாடி.